அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வழி நடத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் தேசத்திலே நடப்பேன். இந்த காரியமாக சங்கீதம் 116 அதிகாரம் 9 வசனம். இங்கே தாவீது சொல்கிறார், நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவன் உள்ளோர் தேசத்திலே நடப்பேன். நமக்கு ரட்சிப்பு கிடைச்சது, விடுதலை. ஆனால் அவர்களுக்கு எல்லாமே இருந்த நம்மை காட்டிலும் நமக்கு முன்னோர்களாக இருந்தவர்கள் விசுவாசத்தில் மிகவும் பலமுள்ளவர்கள். ஆனால் வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா, தாவீதுக்குள்ள வெளிப்பாடு அவ்வளோ பெரிய வெளிப்பாடு. இங்கே தாவீது எதை குறித்து சொல்லுகிறார்? நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவன் உள்ளோர் தேசத்திலே நடப்பேன். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், என் தேவனிடத்தில் அநேக வாசத்தலங்கள் உண்டு, அப்படி ஒன்று இல்லை என்றால் நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்க மாட்டேன், உங்களுக்காக நான் அதை ஆயத்தப்படுத்துவேன்றார். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தான் நமக்காக முழுமையாக நாம் முழுவதும் இந்த உலகம் நியாயம் தீர்க்கப்பட்ட பின்னாடி அந்த வாசத்தலம்தான் புதிய எருசலேமாக மீண்டும் வருகிறது. மீண்டும் வருகிற அந்த புதிய எருசலேமில் அவருக்கு முன்பாக ஜீவன் உள்ளோர் தேசத்திலே நடப்பேன் என்றால், புதிய எருசலேம் என்று தேவன் கொண்டு வருகிற அந்த புதிய எருசலேமில் நான் அவருக்கு முன்பாக அவருக்குள்ளாக இருப்பேன். எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு பாருங்க. இதெல்லாம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக பிறந்த பின்னாடி அவர் ஊழியமாக ஜீவனுள்ள வார்த்தைகளை பிரசங்கிக்கிற நேரத்தில் நமக்கு இது வெளிப்பாடாக வந்தது. ஆனால் தாவீதுக்கு அன்றே வெளிப்பாடு. இது தாங்க விசுவாசம். நம்முடைய விசுவாசம் அதுதான். இன்னைக்கு நம்ம அநேக காரியங்கள் நம்ம இடத்திலிருந்து அநேக உலகப்பூர்வமான காரியம் இருந்தாலும், ஆனால் நம்மளோட விசுவாசம் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வருகையின் போது நானும் அவரோட பரலோகத்துக்கு போயிடுவேன். நாம் இதை இன்று சொல்கிறோம். ஆனால் கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு முன்பாகவே தாவீது இந்த காரியத்தை குறித்து அவருக்கு வந்த வெளிப்பாடு. எவ்வளவு ஒரு ஆழமான அவருடைய விசுவாசம், தேவன் கொடுத்த வெளிப்பாடு. சரி, இதுக்காக நம்ம ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.